Samsung Galaxy Watch 4 கிட்டத்தட்ட 20 நாளாக இந்த வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ், எஸ்பெஷலி கூகுளுடைய வேர் ஓஎஸ், ப்ளே ஸ்டோர், கூகுள் மேப்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. பட் ரியல் டைமில் எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். அதோட நீங்கள் கேட்டிருந்தா நிறைய கேள்வி, அதாவது இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்ன சைஸ் வாங்கலாம், எல்டி வெர்ஷன் வாங்கலாமா, இல்லை எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கா, கரெக்டாக ஒர்க் தான் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயங்களும் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும். ஸோ கேலக்ஸி வாட்ச் 4 உடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டது என்னென்னா வந்து கேலக்ஸி வாட்ச் கிளாசிக் வாங்கலாமா இல்லைனா வாட்ச் 4 என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பில்ட் குவாலிட்டியில் கிளாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட வருது. அதே வந்து உங்களுக்கு கேலக்ஸி வாட்ச் 4 வந்து ஸ்டாண்டர்ட் அலுமினியமோட வருது. ரெண்டுமே உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அடுத்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெசில்ஸில் கிளாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் பெசில் வரும். மேலே ஒரு ரிங் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பெசில்ஸ் இங்கேயும் அங்கேயும் டர்ன் பண்ண முடியும். அதே கேலக்ஸி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பெசில், ஸோ டச் சென்சிட்டிவ், நீங்கள் டச் பண்ணி பெசில்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வித்தியாசம் தான். மற்றபடி ஸ்க்ரீன் சைஸாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டிசைன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி கிளாசிக்கை விட உங்களுக்கு வாட்ச் 4 வந்து உங்களுக்கு மினிமல் டிசைனோட யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிலிகான் ஸ்ட்ராப்ஸோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இந்த சிலிகான் ஸ்ட்ராப்ஸ். அதனால் வந்து நீங்கள் ஃபுல் டே போட்டு யூஸ் பண்ணாலும் வந்து எந்த இரிட்டேஷனுமே கிடையாது. ஸ்வெட் ஆகும்போதும் வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. அதோட வந்து இந்த சிலிகான் ஸ்ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளேசபிள், எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெவியாலாம் இல்லை கையில் யூஸ் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போதும். அதோட கேலக்ஸி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் வருது. ஒன்று 40 mm, இன்னொன்று 44 mm. ஸோ வந்து 40 mm வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும் டயல் சைஸ். 44 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பெருசாக இருந்தால் மட்டும் 44 நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இல்லைனா எல்லாருக்குமே சூட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 mm பெஸ்ட்டாக இருக்கும். அதோட டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது IP68 வாட்டர் ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் சரி இந்த வாட்ச் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல் டே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அப்படியே போய் டேப் கீழே கை கழுவுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ டியூரபிலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது இதில். ஸோ கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சாம்சங்கும் இந்த வாட்டி வந்து ஆப்பிள் மாதிரி வந்து இது எக்ஸ்க்ளூசிவாக ஆண்ட்ராய்டு டிவைசஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் இந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கு சாம்சங்கோட யூஸ் பண்ணும்போது. அதே நான் வேறு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடியோட யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து உங்களுக்கு சாம்சங்கோட யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. மற்றபடி வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணலாம். கேலக்ஸி வாட்ச் 4ல் எல்டி அண்ட் நார்மல் வெர்ஷன் இருக்குது. எல்டி வெர்ஷன் வாங்குறது வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் வெர்ஷன் வாங்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் வாட்ச் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எங்கேனாலும் வந்து ரெண்டுமே எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணி. அதே எல்டிஏ அப்படிங்கும்போது உங்கள் வாட்ச் வந்து டேட்டாலே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. வாட்ச் இருந்தாவே கால் அட்டன் பண்ண முடியும், எல்லா வேலைகளும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ உங்களால் எல்டி அஃபோர்ட் பண்ண முடியும்னா அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வாட்சுடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ப்ளஸ் கூகுள். ஏன்னா வந்து முதல் முறையாக சாம்சங் அண்ட் கூகுள் கொலாப் பண்ணி வேர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. அதோட கூகுளுடைய வேர் ஓஎஸ் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நீங்கள் சாம்சங்குடைய ஒன் யூஐ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து டாகல் பேனல் மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சாம்சங்குடைய ஒன் யூஐ இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்லாம் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுமோ இல்லை செட்டிங்ஸ் போகணுமோ வந்து நீங்கள் வந்து வேர் ஓஎஸ் மேலே வந்து ஒன் யூஐ அப்படிங்கும்போது வந்து இந்த இன்டகிரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு இந்த வாட்சில் 2 கீஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஹோம் கீ, எப்போ நீங்கள் ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு டைம் ஆன் ஆகும். இன்னொன்று வந்து பேக் கீ, அதாவது நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு 3-4 ஆப்ஷன் தாண்டிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேக் கீ யூஸ் பண்ணி வந்து மறுபடியும் ஹோம்
ரூமுக்கு வர முடியும். ஸோ 2 கீஸுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கூகுள் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து இதோட இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ். நீங்கள் வந்து எங்கே போகணுமோ கூகுள் மேப்ஸ் இதில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்பவே ஃபங்க்ஷனலாக இருந்தது. அடுத்ததாக நீங்கள் மியூசிக் லவராக இருந்தால் ஸ்பாட்டிஃபை, கண்டிப்பாக வந்து ஸ்பாட்டிஃபை வந்து நீங்கள் ஈஸியாக இதிலே நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீச்சர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக கூகுள் ப்ளே ஸ்டோருடைய இன்டெகிரேஷன் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஒரு ஃபீலே இருக்குது. அதோட நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேலக்ஸி வாட்ச் 4ல ரொம்பவே யூஸ்ஃபுல், இன்னும் சொல்லப்போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா தான் அதிகமாக யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஏன்னா வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமரா வந்து நீங்கள் வாட்ச் வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமோ வீடியோ எடுக்கணுமோ ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து வாட்ச் வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாட்ச் பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிளாக இருக்குது. எவ்ரிடே ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஸ்னாப் மாதிரி எடுத்து அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வந்து டெய்லி வாட்ச் ஃபேஸாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான ஆப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸும் எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி நிறைய ஹெல்த் ஃபீச்சர்ஸும் டம்ப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து இது வரைக்கும் வாட்சஸ்லேயே கொடுக்காத புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாடி காம்போசிஷன் ஃபீச்சர் அப்படிங்கிறது, நம்மளுடைய பாடி ஃபேட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஹைட் நல்லா இருக்கா, வாட்டர் இன்டேக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். இதை வந்து நம்ம வெளியே போய் செக் பண்ணாமல் வந்து வீட்டிலேருந்தே ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வயசில் பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து இந்த வாட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி உங்களுடைய ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டும் பண்ணும். நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர் இருக்குது. உங்களுடைய ஹார்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பிளட் ஆக்சிஜன் லெவல் டெஸ்ட் பண்ணுறதுன்னு நிறைய ஹெல்த் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் இசிஜி அண்ட் பிளட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுற சென்சார்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா அண்ட் யூஎஸில் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் கீழே இல்லாததுனால வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஏல மட்டும் இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. மற்ற கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா இசிஜி அண்ட் பிளட் ப்ரெஷரும் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இது தவிர மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதோட நிறைய பேர் கேட்டது வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 1 hour 10 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ அவுட் வந்து கையில் கட்டியிருக்கீங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னா 1.5 நாள் வரும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தாராளமாக 2 நாள் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து நிற்கும். ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வாய்ஸ் அண்ட் கூகுளோட கம்பைன் பண்ணி வந்து ஒரு டீசென்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். கேலக்ஸி வாட்ச் 4ல் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் இங்கேருந்தே பார்க்க முடியும். அதோட வந்து நீங்கள் ரிப்ளையும் பண்ண முடியும். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அது வழியாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கூட அனுப்ப முடியும். கால்ஸும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் கால்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் கெஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுன்னு அந்த ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேலக்ஸி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இன்டெகிரேட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும், பாட்டு கேட்க முடியும், கால்ஸ் ஆன்சர் பண்ண முடியும், கேமரா யூஸ் பண்ண முடியும். நீங்கள் NFC இருக்கிறதுனால பேமெண்ட் பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக ஹெல்த், அதே சமயத்தில் வந்து நீங்கள் நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஃபீச்சர்ஸுமே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து இந்த வாட்சை எக்ஸ்க்ளூசிவாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை வந்து இந்த டிவைஸை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனோட இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மற்ற ஆண்ட்ராய்டோட நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் வந்து ஆப்டிமைசேஷன் வந்து சாம்சங்கோட இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் தான் நீங்கள் பார்த்துக்கணும்.
சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.